காலேஜ் பக்கத்துல பொத்தேரின்ற இடத்துல புட்டோபியா அப்படின்ற ஒரு கடைக்கு வந்து வித்தியாசமா இருக்குல்ல. பேரு புட்டோபியானா புட்டு கலந்து அப்படியே ஒரு மாதிரி பண்றாங்க. புட்டுல வந்து புட்டு கறி பிளஸ் அது இல்லாம பரோட்டா புட்டை உடைக்கிறதா புட்டோபியா வச்சிருப்பாங்க தெரியல. வந்து பிரியாணி சாய்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அல்டிமேட்டா அடிப்பொலியா இருக்குன்னு சொன்னாங்க. சிக்கன் பிரியாணியா? மந்தி பிரியாணி சாய். ஆமா. ஸோ பிரியாணி டீ வச்சிருக்காங்க. அது இல்லாம கட்டன் சாயா, கேரளத்து கட்டன் சாயாலாம் வச்சிருக்காங்க. அப்படியே கேரளா வைப்ல ஒரு விண்டேஜ் லுக்ல 80s 60sலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்டேஜ் இருக்குமோ அந்த மாதிரி. ரொம்ப வயசானவரெல்லாம் கிடையாது. இவர் வயசுக்கு எந்த மாதிரி இருக்கு. அப்படியே கேரளா லுக்ல சூப்பரா இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போய் விண்டேஜ் காமிக்கிறேன். பிளஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு கேரளா பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க நிறைய பேர். இங்க பக்கத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அதிகமாயிட்டு மலையாளத்துல சம்சாரிக்க டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கோங்க. சோ வாங்க நம்ம புட்டப்பியா கடைக்கு போலாம். இங்கிட்ட வாடா சவட்டி கலையா. இங்கே புட்டு பிரியாணின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அது நல்லா பிடிக்கும். ஸ்பெஷல் டீ இருக்குது, பிரியாணி சாய், அதுவும் நல்லா இருக்கும். மில்க்கு மேலே ஒரு மசாலா மாதிரி ஒரு இது அது நல்லா இருக்கும். அது பீஃப் கறி, பீஃப் பெப்பர் தான் இருக்குது. பின்ன பீஃப் புட்டு பிரியாணி அந்த மாதிரி தான். I like paratha and this chicken curry. Chicken curry. Biryani you like? Yeah, I had biryani. Super. புட்டு கேரளா புட்டு. ടീ എല്ലാം അടിപൊളിയാ. അടിപൊളിയാ? നാട്ടിലെ പോലെ തന്നെ അടിപൊളി സാധനമാണ്. சூப்பர்னா. பீஃப் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? புட்டு சாப்பிட்ருக்கீங்களா? നല്ല எனக்கு பழம்பொரி தான் ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டு பொத்தேரியில் என் வாழ்க்கையிலே பெஸ்ட் பழம்பொரி இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். சீரியஸாக புட்டும் பீஃபும் நல்லா தான் இருக்கும். பீஃபோட இன்க்ரீடியன்ஸ் ஒரு அதோட அந்த மீட்டோட சுவை வில் கெட் இட். கேரளாவா நீங்க? ஆமாம். ஸோ இங்கே எப்படி இருக்கு ஃபுட்டு? It's compared to other shop, I like more here. I like paratha and beef pepper chicken. Pepper chicken. Beef combination is very nice. Tea is very nice. Kattan chaya ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் paratha beef. paratha beef தான் பிடிக்கும். நான் சுக்கா and கிரேவி தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. கேரளால கிடைக்கிறத மாதிரி தான் இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. Kattan chaya நல்லா தான் இருக்கு. It is very good. I like the coffee. காஃபி டிஃப்ரெண்டா. டீ ஒரு சாட்டா கடையில டீ பதில் காஃபி சொல்லிருக்கீங்க. Coffee is really good. ஃபேவரட்னா என்ன? பரோட்டா பீஃப் கிளாசிக் காம்பினேஷன். அது மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் கேரளா பீப்பிள்ஸ் பரோட்டா பீஃப் என்ன கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பீஃப் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. ஆமா. அதுதான் இருக்கு பேபி. இது ஒரு கிளாசிக் காம்பினேஷன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஸோ நாமளும் என்ஜாய் பண்றோம். தேங்க்ஸ் சார். இறைச்சி புட்டு, பெப்பர் பீஃப், பரோட்டா, சப்பாத்தி போடுபலாம். டேஸ்ட் தான் முக்கியம். காஃபி, சுலைமானி, பிரியாணி சாய் தான் மெயின். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். நல்லா கேப்லாம் போட்டு ஜம்முல ஒரு ஹிப்ஹாப் லுக்ல இருக்கீங்களா? ஸோ நம்ம கடை நேம் என்ன? கடை எங்கே ப்ரோ இருக்கு கரெக்டா? இது வந்து எஸ்ஆர்எம் பக்கத்துல இருக்கு. கடை நேம் வந்து புட்டோபியா. என்ன ரீசன்? புட்டு ஷாப்பு தான். புட்டு ரைஸ் பவுடருமா, அதில் கொஞ்சம் வெரைட்டி டிஷ்ஷஸ் இருக்குங்க. கால் வெளிங்க உட்காந்துக்கலாம். சூப்பராக வாட்டமாக போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ புட்டு வந்து கேரளா புட்டு வாழைப்பழம்லாம் பார்த்தேன். இந்த புட்டில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க? இப்போ வந்து நம்ம புட்டில் புட்டு பிரியாணி செய்வேன். இறைச்சி புட்டு, அது வந்து இறைச்சி புட்டுன்னா புட்டிலே ஸ்டஃப் பண்ணி வரும். ஸ்டஃப் பண்ணுன்னா சிக்கன் ஸ்டஃப் அந்த மாதிரி. சிக்கன் நம்ம ரோல்லாம் செய்வோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி. டீயில் வந்து உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல்? நம்மளே இப்போ இருக்கிறது பிரியாணி சாய்னு ஒரு டீ இருக்கு. அதுதான் நம்ம ஸ்பெஷல் பிரியாணி சாய். பிரியாணி சாய்னா எப்படி ப்ரோ? பிரியாணி லேயர் டீ தான். லேயர் டீ. கோயம்புத்தூர்ல லேயர் டீன்னு ஒன்று இருக்க மாதிரி லேயர் டீல போடுவோம். இது வந்து காஷ்மீரி ஸ்பெஷல் டீ தான். ஓகே, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். இது புதுசா இருக்கு. கட்டன் சாயான்னு வாங்கல. இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? சூப்பருங்க. கட்டன் சாயா ட்ரை பண்றோம். பரோட்டாக்கு என்னென்னலாம் வச்சிருக்கீங்க இந்த கடையில்? இப்போ வந்து நமக்கு பட்டையில சிக்கன் கறி, பீஃப் பெப்பர் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் இருக்கு. ரெடியா இல்லை. ஆம்லெட் பீஃப்னு ஏதோ சம்திங் போட்டிருக்கீங்க. சிக்கன் ஆம்லெட், பீஃப் ஆம்லெட் தான் இருக்கு. சிக்கன் ஆம்லெட், பீஃப் ஆம்லெட்னா ஆம்லெட்டை நல்லா இது பண்ணிட்டு மேஷ் பண்ணிட்டு ஆம்லெட்டுக்குள்ள ஒரு ஃபில் பண்ணி வரும். பீஃப் மட்டும் ஃபில் பண்ணி வரும். புட்டெல்லாம் என்ன ரேட்ல ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு நார்மல் புட்டு 30 தான். புட்டு பிரியாணி வந்து 125 தான். இறைச்சி புட்டு 100 தான். புட்டு கூட என்ன வச்சு கொடுப்பீங்க? குழம்பு கிரேவி இருக்கும். கிரேவி அந்த கொண்டைக்கடலை கிரேவி அந்த மாதிரி. வாழைப்பழம் கொடுப்பீங்களா? வாழைப்பழம் கொடுப்பேன். வாழைப்பழம் பீஃபும் இருக்கு. வாழைப்பழம் பீஃப் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த கறி குழம்பு எல்லாமே இருக்கு. அதுக்கு பார்த்தேன் ஒரு கேரளா லுக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் எல்லா ஃபோட்டோஸும் இருக்கு. ஏதாவது ஒரு ரீசனா?
இல்லை இது விண்டேஜ் தான். ஒரு மியூசியத்தில் கயറി எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இருக்கும். இப்போ இது பாரு, இதை பார்த்தேன். இங்கே பாருங்க, பழைய ஃபோன்லாம் இதெல்லாம் பார்க்கறதே சூப்பர். இது பாருங்க, இதே பழைய ஃபோனு. உண்மையாக அந்த மாதிரி ஃபோன்லாம் உண்மையாக ரியல் ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் வச்சு ஃபோன்லாம் பேசினதே இல்லை. நீங்கள் யாராவது பேசிட்டீங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. 60s 70s 60s 70s இது ஒரு மெமரபிள் திங்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சுருக்கீங்க. அங்கே இருக்க அந்த ரேடியோ பெட்டின்னு வாங்கல, அதெல்லாம் ஈவன் பார்த்தேன் நான். எப்படி இந்த மாதிரி விண்டேஜ் லுக்கை யோசிச்சு இந்த மாதிரி டீம் இது பண்ணீங்க? அது வந்து என் ஐடியாவில் அண்ணாவை தான் எல்லாமே பார்த்தேன். அதனால இந்த மாதிரி ஒரு இது புட்டு சாய் நிறைய பேர் பிரியாணி எல்லாம் பிரியாணி போயிடுறாங்க. புட்டு கான்செப்ட் எப்படி சென்னைக்கு கொண்டு வந்து அப்செட் பண்ணிக்கிறாங்களா மக்கள்? மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாதி பேர் இருக்கு. அப்போ அவருக்கு வேண்டி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அக்செப்ட் பண்ணது ஃபுல்லு தமிழாக இருக்காது. அவரு தான் எங்களுக்கு ஆசை இருக்குல்ல, மலையாள ஃபுட்டை சாப்பிடணும் எங்களுக்கு ஆசை இருக்குல்ல. நீங்கள் மட்டும் தமிழ் ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க. தமிழ்நாட்டில் மலையாள ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த இடம். ஸோ அதோட ஆத்தென்டிக் டேஸ்டோட கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஓப்பன் கிச்சன் தான், இது பார்த்தாலே போதும். ஆமாம், அவ்வளோ பெரிய பாயிலர் வச்சு இது பண்ணி. டைமிங் என்ன ப்ரோ? எந்த டைம்லேருந்து எந்த டைம்? நம்மளும் அது 12 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 7:30 அந்த டைமில் முடிஞ்சது அப்புறம் ஃபுல்லாக. ஓ சூப்பர். காலேஜ் பசங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ பார்க்கல, இப்போ ஈவினிங் இப்போ 4:30 பார்க்கறதால போகிறேன். புட்டப்பியோட ஆட்டத்தட்டுற மாதிரி. இதுக்காக தான் நம்ம கடைக்கு வரோம்னா என்ன ரீசனால வருவாங்க? புட்டு சாப்பிடுறது வரணும். பனானா பஜ்ஜி, பீஃப் கறி இருக்கு. அது இருக்கு. ஒரு கண்ணாடி பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? அது பனானா பஜ்ஜி அந்த கடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லையா, அது போகிறதுக்கு தான். அந்த அது ஊறுகாலாம் எடுத்துன்னு வரலையா? கேரளா ஊறுகாலாம் இருக்குமே, அதெல்லாம் எடுத்துட்டு வரலையா? அதை ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். நல்லா இருக்கும். அது பைனாப்பிள் ஊறுகாய் எல்லாமே. அதில் ஃப்ரெண்டுக்கும் ஷாப் இருக்கு, அங்கேயே எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ அப்போ அதையும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். பிரியாணி என்ன டைப் ப்ரோ இது? இது கேரளா ஸ்டைல் பிரியாணி. அது ரைஸே பொடி ரைஸ் மாதிரி இருக்கு. ஷாப் இருக்கு, அங்கேயே வாங்குறது. அது வந்து காய்மை அந்த ரைஸ். பிரியாணி பேர் சிக்கன் பிரியாணி, நார்மல் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி தான். இது இருக்கிற பிரியாணி தான். அது நீங்கள் மதியானம் வரும்போது வேணால் பார்க்கலாம். அந்த ரைஸ் அந்த இது போட்டு தம் செய்து தான் பார்க்கலாம். நான் பார்த்தேன் இந்த தீமே பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக அந்த விண்டேஜ் சேட்டா கடைக்கு போனால் சேட்டா கடைக்கு போன ஃபீலை சும்மா சூப்பராக கொடுத்துட்டு இருக்காரு. நானும் போய் ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு. ஸோ கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். நல்லா புட்டு எல்லாரும் வாங்கியாச்சு. புட்டில் பிரியாணிலேருந்து புட்டில் பீஃப் புட்டு இருக்குது, சிக்கன் புட்டு இருக்குது. அது இல்லாமல் கறியை பீஃப் கறியும் வச்சுருக்காங்க. அந்த ஓரத்தில் ஒருத்தர் அம்பளம் சாப்பிட்டுன்னு இருக்கு. அதெல்லாம் ஆமாம், இப்படி வைக்கவே இல்லாமல் சொல்லும் போது பீஃபில் அப்பளம் வச்சுலாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க ஒருத்தர். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பீஃப் ஆம்லேட்டும் இருக்குது, சிக்கன் ஆம்லேட்டும் இருக்குது. இந்த சைடில் காலேஜ் SRM காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செம்ம க்ரௌட் ஆயிடுறாங்க. இதுக்கு தான் நினைக்கிறேன். அதிலும் அவங்க வச்சிருக்க அந்த கிரேவி எல்லாம் சந்தில் வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இருக்கிறது என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். எல்லாம் வந்துருச்சு. எங்க அந்த பிரியாணி டீ சாப்பிட்டு லாஸ்டா டீ குடிக்கலாம். லாஸ்டா பை லாஸ்ட் நல்லா இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டு டீ குடிக்கணும், அப்பதானே? பிரியாணி சாப்பிட்டு டீ குடிச்சா உடலுக்கு நல்லது. அப்படி இல்ல நீங்க அது சுகர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. இல்ல ப்ரோ, உடலுக்கும் குடலுக்கும் பிரியாணி சாப்பிட்டு டீ சாப்பிட்டா நல்லதுன்னாங்க. இடியாப்பமா பரோட்டா என்ன பரோட்டா போயிடலாம். கேரளானாலே எந்த சேட்டு கேரளா நான் வெறும் பரோட்டா ட்ரை பண்றேன். ஆமா, இல்ல எம்டி பரோட்டா இருக்கு. எம்டி பரோட்டா இருக்கு. பீஃப் வச்சு சாப்பிட்டீங்களா? எப்படி? பீஃப் சரியான டேஸ்ட், செம்ம சூப்பரா இருக்கு. இந்த மீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா ரொம்ப சாஃப்டா இருக்கு மக்களே. கறி நல்ல சாஃப்டாவும் அந்த கறி சால்னாவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. கண்டிப்பா ஆத்தென்டிக் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. ஸோ அப்புறம் ரெஸ்ட் என்ன ப்ரோ போயிடலாம்? புட்டு போயிடலாமா? ட்ரை பண்ணுவோமா? செம்மையா இருக்குப்பா. நார்மலாக இந்த புட்டுல தேங்காய் வச்சு சாப்பிடுவேன், கறி வச்சு சாப்பிட்டதே கிடையாது. இந்த கறி ஸ்டஃபிங் செம்மையா இருக்கு. கார சாரமா பஞ்சியான கறி, நல்ல குழம்பு அள்ளி இருக்கான்னு பாக்குறேன். அவரு கொடுங்க, நான் சாப்பிடுவேன்டா. பாடும் பாசம் பறவைகளே வானத்தை போல சூப்பர். ஆனா அந்த உள்ள இருந்ததோட காரம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த பரோட்டால முக்கிய சாப்பிட்டா இன்னும் செம்மையா இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இருந்துச்சு. இதுல அந்த உள்ள வச்சிருக்க அந்த கறி ஸ்டஃபிங் சொல்றேன், ஒரு கார சாரமா சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. சிக்கன் கிரேவியை அந்த புட்டோட ஊட்டி விடும்போது அது வந்து கொஞ்சம் காரம் செட்டிலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த உள்ள வச்ச ஸ்டஃபிங்கு சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. மேபி இதை பரோட்டாக்கு வந்து சைடிஷாக வச்சு சூப்பராக ஊற்றலாம். பரோட்டா அடிச்சு பிச்சிருக்காங்க. அந்த பரோட்டா வந்து சிக்கன்ல தொட்டு சாப்பிடுவாங்க. ஓகே.
சிக்கன் செம்ம. அது சிக்கன் எடுங்க bro, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறியையும் சாப்பிட்றணும். ஆமா ஆமா அதுதானே வழக்கம். கோழி துறையா பாரு மக்களே, பாரு. யா என்ன ப்ரோ எலும்பு மட்டும் எனக்கு வந்துருது. நான் கறி சாப்பிட்டு மிச்ச கறி தந்துடுறேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக குக் ஆகிருக்கு. ப்ளஸ் அது அந்த குழம்போட பக்கம் சாறு சாறு சூப்பராக இறங்கி அந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. கறியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ போயிடலாம்? நெக்ஸ்ட் இந்த பிரியாணி வச்சிருக்கீங்க. ஆமாம் புட்டு பிரியாணி பாருங்க. புட்டு பிரியாணி நல்லா இருக்கு ப்ரோ. புட்டுல பிரியாணி புட்டு பிரியாணி எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் அதில் பிரியாணி நம்ம சாப்பிட்ற எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இட்லி உப்புமா மேபி அந்த காம்பினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கறி 2-3 பீஸ்லாம் இந்த மாதிரி சூப்பராக பெரிய, அதனால சூப்பருங்க. ஒரு வர்த்தான விஷயம். பிரியாணி சாய்னு வாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரியாணி சாய் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சாய்னும் போது அது லேயர் சாய் தான் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ பிரியாணி அந்த சிமிலராக ஏதோ அந்த ஃப்ளேவர் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ லேயராக இருக்குது. மேலே டிக்கேஷனும் ஸோ கீழே வந்து பாலும் உங்களுக்கு சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு காரசாரமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரியாணி சாய் அடித்தா ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கடையோட லொக்கேஷன் கரெக்டாக சொல்ல போனால் பொத்தேரியில் கடை இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பழம்பொரி இருக்குது, புட்டு வெரைட்டி 2 வச்சுருக்காங்க. சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே ஒரு அடிப்பொலின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அடிப்பொலியாகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸு உங்களுக்கு வந்தாலே ஒரு விண்டேஜ் லுக்கில், கேரளா விண்டேஜ் லுக்கில் போகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்த வீடியோ பண்ணலாங்க. அவங்க ஐடியா பண்ணி நான் நியாஸ் பண்ண கூட போய் டாடா பாய்.